அனைவருக்கும் வணக்கம். இந்த வெப்பமான கோடையில் நீங்கள் அனைவரும் உங்களையும் மற்றவர்களையும் கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் டாக்டர் புருத்தவான். இன்று சிறுநீரக செயலிழந்த நோயாளிகளுக்கு தண்ணீர் உட்கொள்ளல் பற்றி விவாதிப்பேன். எனவே எங்கள் தலைப்பில் தொடங்குவோம். சிறுநீர் பாதை தொற்று பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பல நோயாளிகள் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகளை எதிர்கொள்வதை நான் பார்த்திருக்கிறேன். இது மேலும் மேலும் பொதுவானதாகி வருகிறது. யூடிஇன் இந்த விஷயத்தில் தோல் அல்லது மலக்குடலில் இருந்து பாக்டீரியா சிறுநீர் குழாயில் நுழைந்து சிறுநீர் பாதையில் தொற்று நோயை ஏற்படுத்துகிறது. இது ஒரு இனிமையான அனுபவம் அல்ல, ஆனால் விரைவில் சிகிச்சை பெறுவது முக்கியம். நீங்கள் தண்ணீர் குறைவாக குடிக்கும்போது அல்லது உங்களை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளாத போதும் இது நிகழ்கிறது. ஆனால் சிறுநீரக நோயாளிகளின் விஷயத்தில் என்ன நடக்கிறது? அவர்கள் குறைந்த அளவு தண்ணீர் குடிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். அவர்களும் பாதிக்கப்படுகிறார்களா? ஆம், ஒரு சிறுநீரக நோயாளி அல்லது ஆரோக்கியமான நபர் கூட போதுமான அளவு தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் அவர்களின் சிறுநீர் செறிவூட்டப்பட்ட அல்லது மஞ்சள் நிறமாக இருக்கும், மேலும் அது எரிச்சலையும் வலியையும் ஏற்படுத்தும். எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் குறைந்த அளவு தண்ணீர் குடித்தால் கிரியேட்டினின் அளவும் அதிகரிக்கும். அதனால்தான் உங்களை நீரேற்றமாக வைத்திருப்பது அவசியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தண்ணீர் தூய்மையானது. இதில் யூரியா மற்றும் கிரியேட்டினின் இல்லை. அத்துடன் சிறுநீரகம் உங்கள் இரத்தத்தில் உள்ள கழிவுகளை சிறுநீர் வடிவில் அகற்ற உதவுகிறது. எனவே தினமும் தண்ணீர் குடிப்பது அவசியமாகிறது. ஆனால் சிறுநீரகம் செயலிழந்தால், அதிக அளவில் தண்ணீர் குடித்தால் நமது சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததால் இரத்த அழுத்தம் அதிகரிப்பது போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கி நுரையீரலை சேதப்படுத்தும். தண்ணீர் தேங்கி உடலின் பல்வேறு பகுதிகளில் வீக்கம் ஏற்படலாம். கோடை காலத்தில் சிறுநீரக செயலிழப்பு உள்ளவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் சிறந்தது என்பதை அறிவது மிகவும் முக்கியம். இதற்கு முதலில் நம் உடலில், குறிப்பாக கால்களில் வீக்கம் உள்ளதா இல்லையா என்று பார்க்க வேண்டும். உங்கள் காலில் அழுத்தி ஏதேனும் வீக்கத்தை நீங்கள் காண்கிறீர்களா என்று பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் அல்லது பிடியல் எடிமா இருக்கலாம். இதேபோல் உங்கள் கால்களில் எடிமாவின் அறிகுறி இல்லை என்றால் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலாம். இப்போது நாம் எவ்வளவு தண்ணீர் உட்கொள்ள வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. ஒவ்வொருவரும் தங்கள் உடல் திறன் மற்றும் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதே பதில். தலைச்சுற்றல் அல்லது தலைச்சுற்றல், தலைவலி, சோர்வு, வாய் வறட்சி, உதடுகள் மற்றும் கண்கள், எப்போதாவது சிறுநீரை வெளியேற்றுதல் போன்ற நம் உடல் நீரிழப்புடன் இருப்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பல அறிகுறிகள் உள்ளன. எனவே நாம் நம்மை ஹைட்ரேட் செய்ய வேண்டும், ஆனால் சரியான வழியில். நான் பரிந்துரைக்கிறபடி சிறிய இடைவெளிகளுடன் அரை கிளாஸ் தண்ணீரை மெதுவாக குடிக்க வேண்டும். உங்கள் உடலை நன்கு நீரேற்றமாக வைத்திருக்க விரும்பினால் ஒரே நேரத்தில் அதிக தண்ணீர் குடிப்பதை தவிர்ப்பது நல்லது. தண்ணீரை செயலாக்க உங்கள் உடலுக்கு நேரம் கொடுப்பது திடீரென்று குளியலறைக்குச் செல்வதை தடுக்க உதவும். தண்ணீரை மெதுவாக குடிப்பதன் மூலம் நீங்கள் அதிகரித்த கிரியேட்டினின் அளவை குறைக்கலாம் மற்றும் உங்கள் உடலும் நீரேற்றமாக இருக்கும். நான் இங்கே சேர்க்க விரும்பும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், ஒரு நபர் ஃபிட்டிங் எடிமாவால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எவ்வாறு தங்களை நீரேற்றமாக வைத்திருப்பார்கள்? எனவே அவர்கள் சிப் பை சிப் முறையில் குறைந்த தண்ணீரை உட்கொள்ள வேண்டும், ஏனெனில் நீங்கள் நேரடியாக தண்ணீரை குடித்தால் அது உங்கள் வீக்கத்தை அதிகரிக்கும். உங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான தண்ணீரை எவ்வாறு குறைக்கலாம் என்பதை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறைந்த சோடியம் உணவை முயற்சிக்கவும். இது உங்கள் கால்களில் வீக்கத்தை குறைக்கும் மற்றும் உங்களுக்கு தெரியும், எளிய உணவு மாற்றங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உடலில் இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்ற மலம், வியர்வை மற்றும் சிறுநீர் போன்ற வேறு சில வழிகளும் உள்ளன. டாக்டரால் பரிந்துரைக்கப்படும் லேசிக்ஸ் மற்றும் டிட்டோ போன்ற டயூரிடிக் மருந்துகளை நாம் எடுத்துக் கொள்ளலாம். இங்கே நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முறை வியர்வை. நம் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்ற இது ஒரு சிறந்த வழியாகும். அதிகப்படியான வியர்வை வெளியேறினால் அது நம் உடலில் நீர்த்தேக்கத்தை குறைக்க உதவும். நீங்கள் யோகா பயிற்சி செய்யலாம் அல்லது வெப்பத்தில் உட்கார்ந்து வியர்வை வெளியேறலாம். ஆனால் பொதுவாக சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் கடுமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள், ஏனெனில் இது தசை வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. இது உடலில் கிரியேட்டினின் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இப்போது வெப்பத்தை பற்றி பேசலாம்.
நம் உடலில் இருந்து அதிகப்படியான வியர்வையை வெளியேற்ற நாம் ஒரு சோன குளியல் எடுக்கலாம். உங்களுக்கு சோன குளியல் விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் வெதுவெதுப்பான நீரில் உட்காரலாம். இது உடலில் நீர் தேங்குவதை தடுக்க உதவும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். கோடையில் நாம் வெந்நீரில் அமர்ந்தால் உடல் முழுவதும் வெப்பம் அதிகரிக்கத் தொடங்குகிறது மற்றும் இரத்தம் சூடாகும்போது அது வெப்ப பக்கவாதத்தை ஏற்படுத்தும். எனவே நீங்கள் உங்கள் தலையின் வெப்பநிலையை பராமரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் தொழில்முறை இல்லை என்றால் வீட்டில் இதை முயற்சிக்க வேண்டாம் என்று நான் பரிந்துரைக்கிறேன். இந்த அனைத்து நடவடிக்கைகளையும் செய்வதன் மூலம் திரவம் மெதுவாக அதன் இயல்பான நிலையை அடையும், மேலும் இது உங்கள் புரத அளவையும் பராமரிக்க உதவும். இப்போது எவ்வளவு தண்ணீர் உட்கொள்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது என்ற கேள்விக்கு வருவோம். உங்களுக்கு ஃபிட்டிங் எடிமா இல்லை என்றால் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் எத்தனை கப் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்று எண்ணி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் சிறுநீரக செயலிழப்பின் இறுதி கட்டத்தில் நீங்கள் அவதிப்பட்டால் உங்கள் கால்களில் வீக்கத்திலிருந்து விடுபடும் வரை தண்ணீரை அகற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக, உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் கீழே கருத்து தெரிவிக்கவும் அல்லது நீங்கள் நேரடியாக ஸ்ரேயாஸை தொடர்பு கொள்ளலாம் என்று கூற விரும்புகிறேன். அடுத்த காணொளியில் உங்களை பார்க்கிறேன். அதுவரை கவனித்து ஆரோக்கியமாக இருங்கள்.